உலகத்திலேயே ஒரு மனிதன், ஒரு நடிகன் முதல் படத்திலே சூப்பர் ஸ்டார் ஆயிட்டாரா அப்படின்னு ஆகவே இல்லை. ஆனால் ஆயிருக்காரு. அவர் யாருன்னா சிவாஜி கணேசன் அவர்கள். படம் என்னன்னா பராசக்தி. அந்த படத்துக்கு கதை வசனம் எழுதியவர் ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள். ஜனநாயகன் பாட்டு ஹிட்டா பராசக்தியினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஹிட்டான்ற அளவுக்கு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. பகவந்த் கேசரி அப்படின்றது வந்து ஒரு சாலிடான ஒரு சோஷியல் ஜஸ்டிஸை பற்றி பேசின, பெண் அடிமையை பற்றி பேசின, அதே நேரத்தில் வந்து பெண் சுதந்திரத்தை பற்றி பேசின ஒரு படம். அது தளபதி விஜய் அவர்களுக்கு பிடிச்சி போகுது. அப்போ அப்படிங்கும் பொழுது யாரை வச்சு இயக்கலான்ற ஒரு கேள்வி வரும் பொழுது சூப்பரான ஒரு ரீமேக் தல அஜித் அவர்களுக்கு கொடுத்தது யாருன்னா எச் வினோத் அவர்கள். அப்போ எச் வினோத்தை கூப்பிட்டு எப்படி தல அஜித்துக்கு அந்த ரீமேக்கை ப்ராப்பராக கொடுத்தீங்கன்னா அதுமாதிரி எனக்கும் பகவந்த் கேசரியோட ரீமேக்கை என்னோட ஸ்டைலுக்கு மாற்றி நீங்கள் கொடுங்க. பெண்களோட ஓட்டை வாங்கிடலாம் அப்படின்றது தான் அவருடைய நோக்கம். ஆனால் இங்கே ஒரு முரண் இருக்கு. விஜய் அழகா இல்லைன்னா பெண்கள் அந்த படத்தை பார்க்க மாட்டாங்க. 30ஆம் தேதி யார் படம் வருது? விஜய் படம் வருது. 14ஆம் தேதி பராசக்தி வருது. 14ஆம் தேதி விஜய் படத்தை தொடச்சி எடுத்துருவாங்களோன்ற ஒரு பயம் இருக்கு. ரெண்டு படங்களும் 2000 கோடியை தாண்டும். அதாவது இந்த ரெண்டு படங்களுக்குமே பாகுபலியினுடைய கலெக்ஷனையும் இன்னும் சொல்ல போனா தங்கலினுடைய 2000 கோடி கலெக்ஷன்றதையும் உடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறு ரெண்டு படத்துக்குமே இருக்குன்ற. ஜெம் சினிமாஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் பிலால். வர பொங்கல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பராசக்தி, அதுக்கப்புறம் ஜனநாயகம், இந்த ரெண்டு படமும் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இது எப்படி அந்த போட்டி வந்து அமைய போகுது அப்படிங்கிறது தெரியல. இது என்னெல்லாம் அடுத்த கட்ட படப்பிடிப்பில் எப்படி போயிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம கூட சினிமா விமர்சகர் திரு சத்யம் சார் இருந்திருக்காரு. அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம் ப்ரோ. சார், பொங்கல் அன்னைக்கு வந்து பராசக்தி, அதுக்கப்புறம் ஜனநாயகம் ரெண்டுமே ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அது எப்படி போயிட்டு இருக்கு, படப்பிடிப்புல எப்படி போயிட்டு இருக்கு, நீ அடுத்து என்ன அப்டேட் எதாவது இருக்கா? படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சு சார். படப்பிடிப்பு முடிஞ்சு இன்னைக்கு வந்து பிஸ்னஸ் போயிட்டுருக்கு. பிஸ்னஸ் வந்து பராசக்தி கம்ப்ளீட்டாக வந்து ரெட் ஜெயண்ட் எடுத்துக்கிறாங்க கூட. ஸோ ரெட் ஜெயண்ட் எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாக டான் பிக்சர்ஸும் ரெட் ஜெயண்ட்டும் வந்து ஏறக்குறைய ஒரு கட்சிக்காரர்கள், அதே நேரத்தில் சொந்தக்காரங்க வேறு. ஸோ அதனால் வந்து டான் பிக்சர்ஸ் வந்து என்ன சொல்லுது, ஆட்டோமேட்டிக்காக படத்தை வந்து வித்தவுட் ஈவன் ஒரு டீலே இல்லாமல் படத்தை வந்து அப்படியே ரெட் ஜெயண்ட்டை கொடுத்துட்டாங்க. ரெட் ஜெயண்ட் தான் எடுத்து மார்க்கெட் பண்ணும்போது. ஸோ யூஸ்வலாக இன்றைக்கி ரெட் ஜெயண்ட் தான் பெரிய மார்க்கெட்டிங். இன்றைக்கி முதல்வர் ஸ்டாலின் அவர்களே உதயநிதியை கூப்பிட்டு இன்றைக்கி என்ன படம் வருது அப்படின்னா மொத்தம் 3 படம் வருது. அப்போ என்னென்னலாம் படம் அப்படின்னா இந்த படம், அந்த படத்துக்கு நீ தான் டிஸ்ட்ரிபியூஷனா, அப்புறம் 2வது படம் அது ஒரு படம் பேர் சொல்கிறாரு, ஓ இந்த படத்துக்கு நீ தான், இப்போ இன்னொரு படத்துக்கு 3வது படம் அதுக்கும் நீ தான் டிஸ்ட்ரிபியூஷன், ஏன் வேறு யாரும் டிஸ்ட்ரிபியூட்டே பண்ண விட மாட்டேன்ற அளவுக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்களே உதயநிதியை கேட்குற அளவுக்கு தான் இன்றைக்கி டிஸ்ட்ரிபியூஷன் ரிஜெயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லா படத்துக்கும், குறிப்பாக பெரிய படத்துலேருந்து சின்ன படம் வரைக்கும் எல்லா படத்துக்கும் டிஸ்ட்ரிபியூஷன். இன்றைக்கி வந்து ஒரு படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து தமிழ் சினிமாவில் ரொம்ப ரேர். என்னென்னா சூப்பர் ஸ்டாருடைய படம் இவர் சுந்தர்சியை வச்சு இயக்க போகிறாரு, அதே நேரத்தில் கமலஹாசன் RKFIலேருந்து வருது அப்படின்னு சொல்லி அந்த இன்ஃபர்மேஷன் வருது. அது இப்போ இல்லைன்னு ஆயிடுச்சு, அது வேறு கதைன்னு வைங்களேன். ஆனால் வருது அப்படிங்கும் பொழுது அப்போவே பார்த்தீங்கன்னா அதை வந்து யார் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறா, ரெட் ஜெயண்ட் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்கன்னு வருது. நீ என்ன இருக்குது, நான் படம் பார்த்தேன், படத்தினுடைய ஃபஸ்ட்டு காப்பி வாங்கினேன், படத்தினுடைய ஃபஸ்ட் காப்பி வாங்கி போட்டு நான் பார்த்தேன், அதுக்கப்புறம் எனக்கு நல்லா இருக்குது, இதில் இது செட் ஆகலை அது செட் ஆகலை, நான் ஒரு சில சேஞ்சஸ் சொன்னேன் வச்சேன், இது எதுவுமே கிடையாது. இன்றைக்கி எடுக்கிறதுக்கு முன்னாடியே அது ரெட் ஜெயண்ட் தான் கொடுப்பேன் அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கி ப்ரொடியூசர்ஸ் தயாராக இருக்கிறாங்கிற அளவுக்கு இன்றைக்கி ரெட் ஜெயண்ட் நிறுவனம் வந்துருச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி பராசக்தியினுடைய மார்க்கெட்டிங் வந்து அசுரத்தனமாக இருக்க பொறுத்து அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. ஏன்னா பராசக்தின்றது ரெட் ஜெயண்ட்டுக்கு வந்து ரொம்ப வந்து ரெலவெண்ட்டான படம், ரொம்ப அவங்கள கனெக்ட் பண்ணுற ஒரு படம். ஏன்னா பராசக்தி இந்தியாவிலேயே, இன்னும் சொல்ல போனால் என்னை கேட்டால் உலகத்திலேயே ஒரு மனிதன், ஒரு நடிகன் முதல் படத்திலே சூப்பர் ஸ்டார் ஆயிட்டாரா அப்படின்னு ஆகவே இல்லை. ஆனால் ஆயிருக்காரு. அவர் யாருன்னா சிவாஜி கணேசன் அவர்கள். படம் என்னன்னா பராசக்தி. அந்த படத்துக்கு கதை வசனம் எழுதியவர் ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு படம். பராசக்தியினுடைய வசனங்கள் வந்து இன்றளவும் பேசப்படுகிறது. குறிப்பாக அவர் சின்ன கலைவாணர் விவேக் அவர்கள் பல படங்களில் பேசியிருக்காரு. அவர் பாளையத்தமிழில் பேசுனது அப்போ உள்ள 90s கிட்ஸ் நல்லாவே தெரியும், 2K கிட்ஸுக்கு தெரியுமா என்னவோ தெரியாது. பாளையத்தமிழில் அதை அவர் ஸ்பூஃப் பண்ணி சூப்பராக பேசியிருப்பார். அப்படியே சிவாஜி கணேசன் மாதிரி அவருடைய நக்கல் தொழிலில் அந்த காமெடியில் அழகாக பேசியிருப்பார். அதை கூப்பிட்டு வாழ்த்தினார். அதற்காக ஒரு மடல் எழுதினார் யார்? கலைஞர் அவர்கள். ஏன்னா அன்னைக்கு கலைஞர் அவர்கள் பேசும் பொழுது அதே மாதிரி ஒரு கடவுள் மறுப்பு பற்றி தான் அந்த பராசக்தி படத்தில் அவர் எழுதியிருப்பார். வசனங்கள்லாம் கடவுள் மறுப்பை பற்றி எழுதி இந்த நாட்டில் ஒரு சாமானியனால் வாழவே முடியாதுன்ற ஒரு நிலைமையை அந்த படத்தில், அந்த வசனத்தில், அந்த கோட் சீன் எழுதியிருப்பார். அதே மாதிரி கடவுள் மறுப்பை இன்னும் நயமாக, காமெடியாக, அதே மாதிரி அவரால் வாழ முடியல அப்படின்றத ஒரு சூப்பர் காமெடியோட பண்ணியிருப்பார். அதனால் ஒரு வாழ்த்து மடல் வந்து கலைஞர் அவர்கள் சின்ன கலைவாணர் விவேக் அவர்களுக்கு அனுப்புனாருன்றதெல்லாம் செய்தி.
ஆக பராசக்தி படம் வந்து திமுகவுக்கும் குறிப்பாக ஸ்டாலின் அவர்களும் குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ரொம்ப கனெக்டான ஒரு படம். அதனால் அந்த படத்தை உலகம் முழுக்க கொண்டு போய் எப்படியாவது சேர்க்கணும் அப்படின்றத தெளிவாக இருக்காங்க. அது இல்லாமல் படத்தில் 3 நடிகர்கள் இருக்காங்க. இந்த 3 நடிகருடைய மன்றங்களும் தெளிவாக இருக்குது. இந்த படத்தை கொண்டு போய் அடிக்கணும், உலகம் முழுக்க சேர்க்கணும். எஸ்கே ஏறக்குறைய இன்னைக்கு எஸ்கேவுடைய மார்க்கெட் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டுக்கு வந்துட்டார் எஸ்கே அவர். ரெண்டாவது நீங்கள் நல்ல நல்ல படங்களை கொடுத்து ஒரு சாலிடான ஆக்டர், அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் கமலஹாசன் அவர்களும் இருக்கும் பொழுது ஒரு கார்த்திக் எப்படியோ, ஒரு சரத்குமார் எப்படியோ, ஒரு விஜயகாந்த் அவர்கள் எப்படியோ, அந்த மாதிரி இன்னைக்கு தலை அஜித்தும் தளபதி விஜய் அவர்களும் இருக்கும் பொழுது ஒரு நடிகராக ஜெயம் ரவி அவர்கள் இன்னைக்கு வீடுகளில் அறியப்பட்டு விட்டார். இன்னைக்கு ஜெயம் ரவி படம்னா ஓகே, ஒரு நல்லா இருக்கும், அந்த பையன் ஒரு மாதிரி நல்லா நடிப்பான் வைப்பான் அப்படின்றது இன்னைக்கு வீடுகளில் இருக்குது. அதனால அவருக்கும் மன்றங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. குறிப்பாக அவருடைய பொன்னியின் செல்வன் வந்து ஒரு பீக் அவருக்கு. கேட்டிங்கன்னா பொன்னியின் செல்வனில் அவர் வந்த விதம், அவர் கேரி பண்ணிட்ட விதம், அந்த சோழனாக அவர் நடித்த அந்த ஒரு துணி, இது எல்லாமே சூப்பராக. ஒரு சைடில் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற வகையில் விக்ரம் வந்து ரொம்ப ஃபெரோஷியஸாக அக்ரெசிவாக இருந்தாலும் ரொம்ப கிரேஷியஸாக அதை ரொம்ப க்ளோரிஃபை பண்ணி அந்த ரோலை அவ்வளோ அழகாக அவருக்குன்னு அந்த என்ன சொல்கிறது, அந்த பட்டத்திராணின்ற அளவுக்கு அந்த ஒரு கேரக்டரில் வந்ததாக இருக்கட்டும். கடைசியில் வந்து அந்த துறவரம் பூண்டு அவர் வெளியில் போகிறதாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து அவருக்கு ரொம்ப ஒரு பீக்கை கொடுத்த ஒரு படம். அன்னைக்கு அந்த ஒரு ஸ்ட்ரீமில் அவர் இருக்கார். யார்? அதே மாதிரி முரளியோட மகனும் வந்து முரளியினுடைய மன்றத்துக்காரங்க அப்போ இருந்தவங்க, அவங்க இன்னும் வந்து முரளியினுடைய மகன் பின்னாடி இருக்காங்க. அப்போ அவரும் இருக்காரு. அவருக்கும் வந்து ஜென்சியினுடைய பெண்கள் நிறைய பேர் அவருக்கும் ஃபேன்ஸாக இருக்காங்க. ஜென்சியினுடைய பசங்களுமே, ஏன்னா அவர்கிட்ட இருக்கிற அந்த சாமும் வந்து நீங்கள் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ ஒரு 3 வளரும் அப்படின்லாம் வளர்ந்து கொண்டிருக்கிற நடிகர்கள் இருக்கிறாங்க. அப்படிங்கும் பொழுது கதை பேரும் பராசக்தின்னு இருக்கும் பொழுது மேலாக சுதாக்குங்கிறான். உங்களுக்கு இன்னைக்கு அவங்க படங்கள் வந்து ஏறக்குறைய எந்த படமும் தோத்து போகல. மாறாக கொரோனா காலகட்டத்திலே நம்மளை வந்து ஒரு படத்தை திருப்பி பார்க்க வச்சுன்னா அது சுதாகர் அண்ட் சூர்யா கதை தான். அவ்வளவு நேர்த்தியாக அந்த படத்தை எடுத்து வச்சு நமக்கு அவ்வளோ வைபை கொடுக்குற மாதிரி அங்கங்கே பீக் மாஸ் எலவேஷன் கமர்ஷியல் எலமெண்ட்ஸ்லாம் தேவையான இடத்துல போட்டு பாடல்கள் ஒன்று ஹிட் ஆக்கி இன்னைக்கு ஏறக்குறைய ஜனநாயகன் பாட்டு ஹிட்டா பராசக்தியினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஹிட்டான்ற அளவுக்கு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி பாடல்களையும் அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ரொமான்ஸ் இருக்கும் அவங்க படத்தில். அந்த ஸ்ட்ராங்கான ரொமான்ஸ் அது இல்லாமல் உமன் எம்பவர்மெண்ட் வேறு இருக்கும். ஸோ விமன் இது எல்லாத்தையும் சேர்த்து சுதாகர் மேலே ஒரு இது இருக்குன்றதுனால இந்த படம் வந்து மார்க்கெட்டிங் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் மார்க்கெட்டிங் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் கதை அண்ட் டைரக்டர் அண்ட் அஸ் வெல் அஸ் எஸ்கே இன்னைக்கு எல்லாம் இருக்குன்றதுனால ரொம்ப புல் பண்ணி போகும். இந்த சைடில் இவர் வந்து அவருடைய தளபதி விஜய் அவர்கள் வந்து அவருடைய கரியரை க்ளோஸ் பண்ணுறாரு அப்படிங்கும் பொழுது அவர் என்ன நினைச்சிட்டார் அப்படின்னா, இன்னைக்கு பகவந்த் கேசரி அப்படின்றது வந்து ஒரு சாலிடான ஒரு சோஷியல் ஜஸ்டிஸை பற்றி பேசின, பெண் அடிமையை பற்றி பேசின, அதே நேரத்தில் வந்து பெண் சுதந்திரத்தை பற்றி பேசின ஒரு படம். அது தளபதி விஜய் அவர்களுக்கு பிடிச்சி போகுது. அப்போ அப்படிங்கும் பொழுது யாரை வச்சு இயக்கலான்ற ஒரு கேள்வி வரும் பொழுது ஏறக்குறைய ஒரு ப்ராப்பர் ரீமேக் கொடுத்தவர், இன்னும் சொல்லப்போனால் சூப்பரான ஒரு ரீமேக் தலை அஜித் அவர்களுக்கு கொடுத்தது யாருன்னா எச் வினோத் அவர்கள். ஸோ அது யாருமே மறுக்க முடியாது. அப்போ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு படம் எடுக்க தெரிஞ்ச, அதே நேரத்தில் ரீமேக்கையும் கரெக்டாக கொடுக்க தெரிஞ்ச ஒரு டைரக்டர் எனக்கு வேணும் அப்படிங்கும் பொழுது அன்னைக்கு அதில் நம்பர் 1 இருக்கிறவர் எச் வினோத் அவர்கள். அப்போ எச் வினோத்தை கூப்பிட்டு எப்படி தலை அஜித்துக்கு அந்த ரீமேக்கை ப்ராப்பராக கொடுத்தீங்கன்னா அதுமாதிரி எனக்கும் பகவந்த் கேசரியோட ரீமேக்கை என்னோட ஸ்டைலுக்கு மாற்றி நீங்கள் கொடுங்க, தமிழ்நாட்டு ஆடை அடிக்கிற மாதிரி கொடுங்க அப்படின்றது ஒரு. பட் ஒரு பின்னடைவு என்னன்னா, பகவந்த் கேசரி பாலையா நடிச்ச படத்தை ரீமேக் பண்ணுற அளவுக்கு இங்கே விஜய் வந்துட்டாரான்ற ஒரு கேள்வி இருக்குது. ரெண்டாவது, நீங்கள் ஒரு 4-5 இன்ஃபர்மேஷன் இருக்கும் படத்தில். நான் சொன்ன அந்த பெண்ணடிமை, இந்த பெண் சுதந்திரம், அதே நேரத்தில் சமூக நீதிக்கான ஒரு ஃபைட்டு, வில்லன்களை அடிக்கிறது வைக்கிறது இதெல்லாம் இருக்கும். பட் ஆனால் ஓவராலாக கமர்ஷியலி இந்த படம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குமா, ஒரு விஜய் அளவு நடிக்கக்கூடிய ஒரு படமா அப்படின்னா இல்லை. ஒரு வெங்கடேஷ் நடிக்கலாம், ஒரு சரத்குமார் நடிக்கலாம், ராஜசேகர் நடிக்கலாம், அங்கே ஆந்திராவில் இருக்கலாம் ராஜசேகர் நடிக்கலாம், இங்கே வேறு நடிகர்கள் கொஞ்சம் வயசான நடிகர்கள் நடிக்கலாம், ரைட்டுங்களா? கொஞ்சம் இந்த எக்ஸ்டீரியர் ஆக்டர்ஸ் இருக்காங்களே, ஒரு அரவிந்த் சாமி நடிக்கலாம், அந்த மாதிரி மாதவன் நடிக்கலாம், இவங்க தான் நடிக்க முடியும். இன்னைக்கு ஒரு 2K கிட்ஸ் ஒரு பெண்கள் குறிப்பாக இந்த படத்தில் வந்து பெண்கள் விரும்புறதுக்கான விஜய் இருக்க மாட்டார். படம் ஃபுல்லாக கொஞ்சம் வயசான தோற்றலாம் விஜய் வருவார். விஜய் விக்கு சரியில்லானே படம் ஓடாது. ஒரு எடுத்துக்காட்டு 2017 வந்த படம் பைரவா நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்றுமே இல்லை, படம் நல்லா இருக்காது. ரெண்டாவது அவர் விக்கு சரியில்லை, அவர் விக்கு ஒழுங்காக இல்லை, அது கூட ஒழுங்காக மாட்ட தெரியாதா அப்படின்னு சொல்லி பரதனை கேட்டாங்க. பரதன்ற டேரக்டர் நல்ல டேரக்டர் தான், ஆனால் அவரை கேட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபீல்ட் அவுட் ஆகிட்டார், அது வேற கதை. அதனால் இவர் நல்லா இல்லைனாலே பெண்களுக்கு இவரை பார்க்க பிடிக்காது, இவர் அக்செப்ட் பண்ணிக்கலாம் மாட்டாங்க, பல்ல கடிச்சிட்டு அக்செப்ட் பண்ணுற அளவுக்குலாம் இவர் கிடையாது. ஸோ அதனால் பெண்களுக்கு அந்த ஃபீலை, இந்த அக்னிச்சரிய பாட்டை போட்டு எப்படி அட்லி அந்த ஃபீலை கொடுத்தாரோ அந்த மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துடலாம் அப்படின்ற நம்பிக்கையில் தான் விஜய் களமிறங்கியிருக்கார். பெண்களோட ஓட்டை வாங்கிடலாம் அப்படின்றது தான் அவருடைய நோக்கம்.
ஆனால் இங்கே ஒரு முரண் இருக்கு. விஜய் அழகா இல்லைன்னா பெண்கள் அந்த படத்தை பார்க்க மாட்டாங்க. என்னதான் அவர் சொன்னாலும், என்னதான் இதே மாதிரி ஒரு மெடிக்கல் காலேஜில் அதே மாதிரி மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ஸில் நடக்கிற ஒரு பெரிய ஸ்கேமை தான் எக்ஸ்போஸ் பண்ணிச்சு அந்த படம். குறிப்பாக அதில் பெண்கள் தான் இன்வால்வ் பண்ணார் பைரவால, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா. ஆனாலும் அதையும் மீறி அந்த படம் வந்து சரியாக போகாத காரணம் படத்தினுடைய திரைக்கதை சரியில்லை ஒரு காரணம். ரெண்டாவது விஜய் அதில் நல்லா இல்லை பார்க்க. ஸோ இது விஜய் வந்து ஒரு ப்ளீஸிங்காக இருக்க மாட்டாருன்ற ஒரு தாட் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது விஜய்ன்ற ஒரு பவர், அந்த பவர்னால எவ்வளோ தூரம் படத்தை கொண்டு தள்ள முடியுமோ அவ்வளோ தூரம் தள்ள முடியும். அது என்ன பவர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போவுமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவரோட பாட்டு எல்லாமே ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் சிங்கிளாக ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னாலே நிறைய வியூஸ் போகும். இப்போ இந்த பாட்டுமே வந்து வியூ வந்து ஒரு அளவு கம்மியாக தான் போயிருக்கு. ஏன்னா அதை வச்சுலாம் பேசப்படுவாங்க, இவ்வளோ ரெக்கார்ட் பிரேக் பண்ணிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவாங்க. இப்போ வந்து ரொம்ப கம்மியாக தான் இது நல்லா இல்லை சார். அதில் விஜய் பார்க்குறதுக்கு நல்லா இல்லை. அவருடைய தோற்றமே கொஞ்சம் வயசான தோற்றம் மாதிரில இருக்குது. அதெல்லாம் இவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க சார். அவருடைய ஃபேன்ஸ் வந்து என்னன்னா அந்த 2K கிட்ஸ்ன்னு அறியப்படுகிற இந்த கடைசி 20-25 வருஷத்துக்குள்ள முளைச்சவங்க. நான் அவருடைய படமே 30 வருஷமாக தான் ஓடுது. அப்போ அப்படிங்கும்போது இவங்க ஒரு 20-25 வருஷத்துக்குள்ள வந்தவங்க. இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சாமிங்காக, ரொம்ப யங்காக, யூத்ஃபுல்லாக இருக்கணும். அது ரொம்ப இவங்களோட ரெக்குவயர்மெண்ட். அது இல்லாமல் இருந்ததுன்னா அதை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அப்படிங்கும்போது இந்த படத்தில் பெருசாக பாடல்களும் வந்து நமக்கு ஒர்க் ஆகலை. அந்த வசிங்கள் வந்து ஸோ அனிருத் வந்து ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துட்டாரு அப்படின்னா எனக்கு தெரிய அந்த என்ன சொல்கிறது வேலாயுதம் படத்தில் இன்ட்ரோ சாங் மாதிரியும் அந்த மாதிரி வேலாயுதம் படத்தினோட இன்ட்ரோ சாங் மாதிரி தான் இருக்குது கிட்டத்தட்ட. அதில் ஒன்றும் பெருசாக இல்லை. அதே மாதிரி சும்மா அந்த பேப்பர்களை பறக்க விட்டு அதே மாதிரி இவங்க வந்து குரூப் டான்ஸ் ஆடி இவங்க ஏதோ க்ரீன் மேட் போட்டு ஆடின மாதிரி இவங்க 3 பேர் தனியாக ஆடிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஒரு சைடில் பார்த்தா பெரியாரை காட்டுறாரு, மார்க்ஸை காட்டுறாரு, அம்பேத்கரை காட்டுறாரு. இன்னொரு சைடில் பார்த்தா நீங்கள் ஹீரோயினையும் தப்பாக காட்டுறாரு. அப்போ இதை ஏற்றுக்குறோம் அதை ஏற்றுக்குறோம். உனக்கு இதையும் குழப்புற அதையும் குழப்புற, நான் எதை பார்க்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆகுது. நான் ஹீரோயினை பார்க்கவா இல்லை பெரியாரை பார்க்கவா? ஹீரோயினை பார்க்க அம்பேத்கர் பார்க்க 2 ஹீரோயின் ஆடுறாங்க. இது கம்ப்ளீட்டாக அவரே ஒரு கன்ஃபியூஷன்லாம் சார் இருக்காரு. நீங்கள் யோசிங்க, பாலையா படத்தை ரீமேக் பண்ணுன்ற டெசிஷனே ஒரு கன்ஃபியூஷன் தான் நான் நினைக்கிறேன். அதில் உள்ள கதை பெண்ணடிமையை எதிர்த்து பேசு அப்படின்னா அதுக்கு எழுத டேரக்டரே வரல உலகத்தில். நீ அதை தான் எடுக்கணுமா? அவருக்கு சீக்கிரமாக ஒரு படத்தை டக்குன்னு எடுத்து கொடுத்து இன்றைக்கி நான் என் படத்தை விட்டு நான் போகிறேன், அதே நேரத்தில் நான் ஸ்ட்ராங்காக ஒரு மெசேஜை கொடுத்துட்டேன்னு இன்றைக்கி ப்ரூவ் பண்ணணும். அது மட்டுமே அவருடைய நோக்கமாக இருக்குது. ஸோ அதனால் ரெண்டாவது இந்த படத்தை யார் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறான்னு தெரியல சார். ஏன்னா ஏற்கனவே நீங்கள் வாரிசு துணிவு வரும்பொழுது இந்த ஒரு பிரச்சனை இருந்தது. துணிவு டிஸ்ட்ரிபியூஷன் அர்ஜென்ட், வாரிசு டிஸ்ட்ரிபியூட் பண்ணல. வாரிசை பிச்சு வேறு வழி இல்லாமல் ஏரியா வச்சு கொடுக்க வேண்டிய சூழ்நிலையாகி கடைசியில் ஓப்பனிங் ஷோ எல்லாமே துணிவு தான் கிடச்சிது. இங்கே மொதல் ஷோ ரோஹிணியில் ஓடின மொதல் ஷோவும் துணிவு தான். ஸோ அப்படின்ற அளவுக்கு ஆகிடுச்சு. இன்றைக்கி பராசக்தி இவங்க ப்ரமோட் பண்ண போகிறாங்கன்றதுனால நல்லா புரிஞ்சுக்கோங்க. 9ஆம் தேதி யார் படம் வருது? விஜய் படம் வருது. 14ஆம் தேதி பராசக்தி வருது. 14ஆம் தேதி விஜய் படத்தை தொடச்சி எடுத்துருவாங்களோன்ற ஒரு பயம் இருக்குது. நீங்கள் நான் சொல்கிறது நல்லா ஓடினாலே, அப்படி நல்லா ஓடலைன்னா பீஸ்ட் மாதிரி ஆயிடுச்சுன்னா, நீங்கள் பீஸ்ட்டுக்கு ஒரு நான் அன்றைக்கி பேச நினைக்கிறேன் உங்கள்கிட்ட. எனக்கு தெரியும் இந்தியாவிலேயே முதல்ல ஒரு தமிழ் படம், அதுவும் ஒரு நல்ல உச்சமாக இருக்குன்னு அவரே கிளைம் பண்ணிக்கிற ஒரு நடிகருடைய படம் வந்து கர்நாடக படத்துக்கு, கன்னட படத்துக்கு சீட்டை பூரா கொடுத்துட்டு, ஸ்க்ரீனை பூரா கொடுத்துட்டு வெளியில் போச்சான்னா இந்திய வரலாற்றிலே கிடையாது சார். முதல்ல பண்ணது பீஸ்ட். KGF 2 கிட்டத்தட்ட 200 ஸ்க்ரீனுக்கு மேலே இழந்துட்டு வெளில போனாங்க. இது நடந்தது. அப்போ இந்த படத்துக்கு ஒரு நிலைமை வரும் சார். நான் என்ன சொல்கிறேன்னா, ஓடிச்சு நல்லா இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் பராசக்தி கொடுத்தாகணும். ஏன்னா ரெட்ஜெண்ட் ஓடலை அப்படின்னா எனக்கு தெரிய கம்ப்ளீட்டாக பராசக்தி டேக் ஓவர் பண்ணிடும். நீங்கள் பொங்கல் கொண்டாடுறதுக்கு முன்னாடி ஜனநாயகனை மறந்துடுவீங்க. 14 நாள்லேயே முடிஞ்சிரும் படம். ஆமாம், 9ஆம் தேதி 14ஆம் தேதி பொங்கலே 15ஆம் தேதி வந்துடும். அப்போ 14ஆம் தேதிக்குள்ள படம் மறந்துடுவீங்க. நீங்கள் முடிஞ்சு இப்படி ஒரு படம் வந்தது இல்லாமல் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வருவாங்க. அவங்க ஃபேன்ஸு கிடந்து கதறிட்டு கஷ்டப்பட்டு வழக்கம் போல் என்ன சொல்கிறது, துணிவா வாரிசா, ஜெயிலரா, லியோவா அப்படின்னு என்னத்தையாவது கிண்டிக்கிட்டு இருப்பாங்க தெரியுமா? அந்த மாதிரி அவங்க ஏதாவது போட்டு கிண்டிக்கிட்டு இருந்தால் உண்டே ஒழிய கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பாட்டு ஒன்றும் எடுக்கலை. ரெண்டாவது இவர் ஆள் பார்த்தா பொம்மை மாதிரி இப்படியே வர்றாரு. ஆள் மண்டைங்கன்னே வச்சுக்கிட்டு கண்ணாடியை போட்டுக்கிட்டு பொம்மை மாதிரி. அவருக்கே தெரியுதா இதெல்லாம் பின்னாடி போய் பார்த்தாரா, இல்லை அவர் இப்போ எதுலேயுமே கவனம் செலுத்த மாட்டார், அந்த மாதிரி கவனம் செலுத்தாமல் இருக்காரா அப்படின்றது தெரியல. படம் வரட்டும், பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னொரு கொஸ்டின் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் ஃபிலிமில் வந்து பார்த்தீங்கன்னா வாரணாசி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராமாயணம், அந்த 2 படம் வந்து வருது. அதாவது ஒரு கல்கி படம் பார்த்துருக்கீங்களா? அது எப்படி ஒரு பிரம்மாண்டமாக ஒரு காமிக்கன் போகிற அளவுக்கு ஒரு நல்ல பிரம்மாண்டமாக இருக்காங்க. அதே ஒரு இதில் தான் வந்து இதுவும் எடுக்க போகிறாங்க. ஸோ இது வந்து எப்படி, அதாவது இப்போ கல்கியுமே வந்து நல்லா இருக்கும், ஆனால் வந்து ஒரு சில விமர்சனங்களுக்கு இதாச்சு படம் வந்து அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி போச்சு. இந்த 2 படங்களும் அதே அளவுக்கு போயிருமா, இல்லை நம்ம இந்தியன் சினிமா வந்து நல்ல பெரிய
வெளியே தெரியப்படுற அளவுக்கு இல்லை பேசப்படும். கண்டிப்பாக இந்திய சினிமா உலக லெவலில் பேசப்படுற அளவுக்கு இப்படி ஒரு பெரிய எபிக்ஸ் வந்து இந்தியாவில் இருக்குன்னு தெரியப்படுற அளவுக்கு எடுக்கக்கூடிய டிரெக்டர் சார். ஃபஸ்ட்டு நிதேஷ் திவாரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ராமாயணம் அவர் சாதாரண ஆள் இல்ல. அவருடைய மனைவி அஸ்வினி திவாரின்னு இருக்காங்க. அவங்களும் வந்து மிகப்பெரிய டைரக்டர். அவங்களும் வந்து ஒரு டைரக்டர் அண்ட் அஸ் வெல் அஸ் வந்து ஸ்க்ரீன் ரைட்டர் எல்லாமே அவங்க. நிதேஷ் திவாரியும் அப்படிதான். ஸோ அவருடைய படங்கள், அவருடைய ஃபில்மோகிராஃபி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ சாலிடாக இருக்கும். அவர் வந்து ராமாயணம் எடுக்க போறாரு அப்படின்னா, அவருடைய காஸ்டிங் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்கார். சீதையாக இன்னைக்கு இந்தியா முழுக்க காட்டக்கூடிய ஒரு பெர்ஃபெக்டான சாய்ஸாக உங்களுக்கு தோணல, எனக்கு தோணுது. உங்களுக்கு தோணுதான்னு பாருங்கள். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சாய்ஸை எடுக்கிறார். யாரு? ராமாயணத்துக்கு சீதையா இவங்க தான் சரி வருவாங்க அப்படின்னு சொல்லி சாய் பல்லவி எடுக்கிறாரு. அப்போ சாய் பல்லவி எனக்கு தெரிய அதில் கொஸ்டினே வராதுன்னு நினைக்கிறேன் நான். ரைட்டா? அப்போ அதே மாதிரி இந்தியா முழுக்க தெரிந்த ஒரு நபர் எனக்கு வேணும். அவர் கமர்ஷியல் ஹீரோவாக இருக்கணும். அவர் ராமனுக்கு செட்டும் ஆகணும் அப்படின்னா ரன்பீர் கபூர் தான். இன்னைக்கு ரன்பீர் கபூரை தெரியாதவன் இன்னைக்கு இந்தியாவிலே இருக்க மாட்டான். குறிப்பாக ஹிந்தி படம் பார்த்தவன் இன்னைக்கு ரன்பீர் கபூருடைய மாஸ் அங்கே என்னன்றது தெரியும். அவரை வச்சு மிகப்பெரிய பட்ஜெட் ஃபிலிம்ஸ்லாம் பிளான் பண்ணாங்க. பிளான் பண்ணி அதுக்கப்புறம் அது இல்லாமாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சாதாரணமான ஒரு பிளான் சந்தீப் ரெட்டி அவங்களோட அனிமல் ஒரு பேஸ் ஸ்டோரியை வச்சு எடுத்துகிட்டு போகும்பொழுது அதனுடைய கலெக்ஷன் 1000 கோடி போகுது. ஒன்றும்ல ஒரு டைரக்டருடைய கதை அண்ட் அந்த ஸ்டோரியினுடைய ஸ்க்ரீன் பிளே அண்ட் தென் அந்த ஹீரோனுடைய என்ன சொல்கிறது மாஸ், இது மட்டுமே அந்த படத்தை 1000 கோடி கொண்டு போகுது நம்ம பார்க்குறோம். அப்படிங்கும்போது ப்ராப்பராக புல் பண்ணி கொண்டு போகக்கூடிய சக்தி இவர்கிட்ட இருக்குது. அது இல்லாமல் ராமாயணத்துக்கே உரிய ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தி வந்து இந்தியாவில் ராமாயணத்தை வெறுக்கக்கூடிய ஒருத்தனும் இருக்க மாட்டான். அங்கங்கே 4-5 பேர் இருப்பாங்க. அதை நம்ம அதை விட்டுறலாமே. பட் ஆனால் இந்தியாவில் எப்பயுமே ராமாயண கதையை வேறு வேறு ஆங்கிளில் எங்கே நம்ம கேட்டாலும் நமக்கு அது வந்து ரம்மியமாக இருக்கும். அந்த அனுமனாக இருக்கட்டும், அந்த அனுமனோட ஸ்டோரி, இவங்க போய் காட்டில் என்ன பண்ணாங்க அப்படின்றதா இருக்கட்டும், அதை யாரு கதை சொன்னாலும் சரி, இல்லை நம்ம ஒரு படமாக பார்த்தாலோ இன்னும் ஒரு சின்ன நாடகமாக பார்த்தாலோ அதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அது சொல்லுவாங்க மயில், ரயில், மலை, ராமாயணம் இந்த 4 அழுக்கவே அழுக்காதுன்னு ஒரு பழமொழியே ஒரு சொல்லாடலே இருக்குது. ஸோ அழுக்கவே அழுக்காது. ஒரு கதை தான் நமக்கு தெரியும். ராமனு என்னாச்சு, என்ன சொல்ல காட்டுக்கு போகிறாரு. அங்கே வந்து ராவணன் சீதையோட அழகில் கவரப்பட்டு அவளை தூக்கிட்டு போயிடுறான். அங்கே போய் அழித்து போர் புரிஞ்சு அவங்கள திருப்பி மீட்டு கொண்டு வர்றாரு. இதுதான் ஸ்டோரி. இது தெரியாதுன்னு இவனும் கிடையாது. ஆனால் இது எத்தனை வகையிலனாலும் காட்டுறான். யார் கேட்டாலும் காட்டுறது சூப்பராக இருக்கும். அப்போ இவர் எந்த வகையை கையாள போகிறாரு, எப்படி கையாள போகிறாரு அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கு அந்த டீசரே, அந்த இன்ட்ரோ டீசரே வந்து நமக்கு அது ஒரு ரொம்ப பெரிய ஒரு ரொம்ப கம்பீரமாகவும் ரொம்ப பிரம்மாண்டமாகவும் இருந்தது. நிதேஷ் திவாரிக்கு அந்த பொட்டன்ஷியல் இருக்குது, எடுத்துருவார். அதை தான் சொல்ல வரேன். ஸோ அப்போ அவர் எனக்கு தெரிய அது ஒன்று. ரெண்டாவது இன்னைக்கு தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக அவங்களுடைய ஒன் ஆஃப் த அஜெண்டாவா இந்துத்துவத்தை இன்னைக்கு இந்தியா முழுக்க பரப்பணும். இந்தியா ஒரு இந்து நாடுன்றதை ப்ரூவ் பண்ணணும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது உண்மைதான். நம்ம இது என்னன்னா நம்மளை நாமே செக்யூலர் கண்ட்ரி நம்ம சொல்கிறோமே ஒழிய இன்னைக்கு எல்லாரையும் வாழ வைப்போம். ஆனால் நம்ம இந்தியா ஒரு இந்து நாடாக இன்னைக்கு எல்லாரும் ஏற்றுக்கணுன்ற ஒரு தேவை எல்லா இடத்துலையும் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத மக்களும் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு சைடில். ரெண்டாவது அது இன்னைக்கு பிஜேபியோட ஒரு அஜெண்டாவும் இருக்குது. அப்போ இது போன்ற படங்கள் வந்து பிஜேபி சப்போர்ட் பண்ணும். அப்போ பிஜேபி சப்போர்ட் பண்ணும் பொழுது அவங்க தெரியாமல் இந்த படத்தெல்லாம் மூவ் பண்ணுவாங்க. தெரியாமல் அந்த படத்தை இன்டர்னலாக மூவ் பண்ணுவாங்க போது ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு ப்ளஸ் இருக்குது. ரெண்டாவது அவங்கள ஆட்சிக்கு கொண்டு வர வைக்கிற அளவுக்கு இந்த படம் இது போன்ற படங்களுக்கெல்லாம் ஒரு ப்ளஸ் இருக்குது. ஏன்னா இது பார்ப்பான். இதை பார்த்துட்டு இந்த ஒரு ஒத்தக்கரத்தை கொண்டு வந்து வச்சிருக்கிற கட்சி அரசியல் அப்படிங்கும்பொழுது அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு சிங்க் ஆகும். அப்படிங்கும்போது அவன் ஹெல்ப் பண்ணுவான் கொஞ்சம். அதே மாதிரி தான் வாரணாசி. இன்றைக்கி வாரணாசின்ற பேரே போதும் இந்த படத்தை ஓட வைக்க. பிஜேபிக்கார விழுந்தடிச்சு ஓட வைப்பான். ஸோ அதோட டீசர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏறக்குறைய பிரம்மாண்டத்தின் உச்சம்னு ஒரு வார்த்தையில் சொல்லலாம். இன்னைக்கு ராஜமௌழி என்னடா பண்ண போகிறார். எனக்கு அதை பார்க்கும்பொழுது அவதாரனுடைய டீசரை பார்க்கும்பொழுது முதல்ல என்ன ஒரு பிரமிப்பு இருந்ததோ அது வேற, அது ஒரு தனி உலகம்னு வைங்களேன். பட் ஆனால் அவதாரனுடைய டீசரை பார்க்கும்பொழுது ஏதோ ஒரு மிரட்சி இருந்ததோ அந்த ஒரு மிரட்சி அந்த டீசர்லேயே இருக்குது. ப்ளஸ் வந்து அந்த காம்பினேஷனை பாருங்கள். பிரியங்கா ஜோனஸ் உள்ளே வராங்க. பிரியங்கா சோப்ரா ஜோனஸ் உள்ளே வரும்பொழுது அது வந்து இன்னைக்கு அவங்க அமெரிக்காவில் அந்த படத்தை தள்ளுவாங்க. அவங்களால சரி பிரியங்கா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஹாலிவுட்டில் போயிட்டு உட்காந்து இன்டர்வியூஸ் கொடுக்குற அளவுக்கு ஹாலிவுட்டில் மிகப்பெரிய கனெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஒரு எலன் ஷோ, எத்தனை ஷோ இருக்குது. எத்தனை ஷோனாலும் அவங்களால ஒரு ஈவினிங் நைட் ஷோ, அப்புறம் ஒரு நைட் ஷோ, டே லைட் ஷோன்னு இருக்குது. அந்த மாதிரி இன்றைக்கி ஹாலிவுட்டினுடைய மிக முக்கிய ரிப்போர்ட்டர்ஸ்லாம் அவங்க உட்காந்து அவங்களால அந்த படத்தை பேச முடியும். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ப்ரமோஷன். இங்கே ஹீரோயினே இல்லையா, எதுக்கு அவர் எடுக்கிறார். ஸோ இதெல்லாம் வந்து ப்ரமோஷன் பாயிண்ட்ஸ். நீங்கள் பின் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறீங்க. அதுமாதிரி பிருத்திவிராஜ், அது அவரை வச்சு இன்றைக்கி மலையாளத்தில் நீங்கள் இந்த படத்தை கொண்டு போகலாம். அது போக அவர் இன்றைக்கி ஸ்ட்ராங்கான ஒரு சவுத் இந்தியன் நடிகராக மாறிட்டார். எப்படி வந்து ஒரு சலார் படத்தில் நடிக்கும் பொழுது இன்றைக்கி ஆந்திராவும் தெலுங்கு அவரை ஏற்றுக்கிட்டாங்க. அதே மாதிரி இன்றைக்கி ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு நடிகராக சவுத் இந்தியாவில் தெரியும். இப்போ அவர் எடுக்கிறாங்க. அவர் எடுத்துகிட்டு அவருடைய ரோலே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது.
ஓகே அங்கங்கே இருக்குது, இந்த மாதிரி ஏற்கனவே பண்ணியிருக்காங்க வைக்கிறாங்கனாலும் ஏதோ இந்த படத்துக்கு இவர் என்ன பண்ண போகிறார். அப்புறம் அந்த படத்தினுடைய காட்சிகள், அந்த படத்தில் வர்ற அவங்க கீழே வர ஒவ்வொரு பேர்களும், இந்த பேருக்கு பின்னாடி இருக்க பேக் ஸ்டோரி, இது எல்லாத்தையுமே எடுத்து எப்படி கொண்டு வர போகிறார். அது போக மகேஷ் பாபுக்கு ஆன் டேபிளில் 200 கோடி கலெக்ஷன் இருக்குது, ரெவன்யூ இருக்குது. மகேஷ் பாபினுடைய ஃபேன்ஸ் சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ், சூப்பர் ஸ்டார் கிருஷ்ணா அவருடைய ஃபேன்ஸ் வந்து ஏறக்குறைய கடைசியாக அவங்களுக்கு ஓடின படம் ஸ்ரீமந்துருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பரதன் ஓடிச்சு. பரதன் அப்புறம் அதற்கப்புறம் வந்து இன்றைக்கி அல்லு அர்ஜுன், பிரபாஸ் எல்லாருமே தலையெடுத்தாங்க. யார் நம்ம ராம் சரண் அவர்கள், அதே நேரத்தில் என்டிஆர் அவர்கள் எல்லாரும் தலையெடுத்தாங்க. இவங்க எல்லாருமே ஒரு காலத்தில் மகேஷ் பாபு கீழே இருந்தவங்க. அப்போ மகேஷ் பாபுனுடைய ஃபேன்ஸுக்கு ஏறக்குறைய அவங்களுக்கு ஒரு ரீஜுவனேஷன் தேவைப்படுது. அவங்க கண்டிப்பாக ஒரு ரீசரக்ஷன் மாதிரி மகேஷ் பாபுவினுடைய மீண்டெழுச்சி மாதிரி இதை பார்க்குறாங்க அந்த படத்தை. அந்த மாதிரி தாங்க அவர் டீசரில் வராரு. அந்த டீசரை பார்க்கும் பொழுது அந்த மகேஷ் பாபு ஃபேன்ஸுக்கு எனக்கு தெரிய கடைசி 10 வருஷத்தில் அப்படி ஒரு கூஸ்பம்ப் இருக்காது, அப்படி ஒரு கூஸ்பம்ப் இருக்கும். அவங்க ஒரு படத்தை அவங்க ஒரு சைடில் படத்தை தள்ளி கொண்டு போவாங்க. ஸோ இங்கே இருக்கிற 2 ஸ்டேட் ஆந்திரா அண்ட் தெலுங்கானா அந்த படம் வந்து மகேஷ் பாபு ஃபேன்ஸே பார்த்துக்கும். இது எல்லாத்துக்கும் மேலே இந்தியாவினுடைய மூத்த இன்னும் பெரிய டைரக்டரான ராஜமௌழி படத்தை ஹேண்டில் பண்ணுறாரு. ஸோ அது இட் செல்ஃப் ப்ரமோஷன். அவரே படம் அவர் எழுதிய கதைகளை, அவங்க அப்பா அவருக்கு எழுதி கொடுத்த கதைகளை அவர் ஒர்க் அவுட் பண்ணி இதெல்லாம் காட்சியப்படுத்தி இன்னைக்கு இந்தியா முழுக்க இவ்வளோ பெரிய பேரை வாங்கி வச்சிருக்காரு. அதே காம்பினேஷனில் மறுபடியும் வருது. நீங்கள் எம்எம் கீரவாணியோட மியூசிக் பாருங்கள், இந்த டீசர்லேயே அந்த கிராண்டியர் உங்களுக்கு தெரியும், அந்த கிராண்ட்னஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக வாரணாசி, அது இல்லாமல் நான் சொன்ன முதல் அஜெண்டா அந்த பிஜேபியுடைய அஜெண்டாக்குள்ளே வந்துடும். அவங்க சைலண்ட்டாக அந்த படத்துக்கு என்னென்ன தேவையோ, என்னென்ன தளர்ச்சிகள் தேவையோ எல்லாத்தையும் கொடுப்பாங்க சார். அதனால் படம் சாலிடாக 2 படங்களும் 2000 கோடியை தாண்டும். அதாவது இந்த 2 படங்களுக்குமே பாகுபலியினுடைய கலெக்ஷனையும் இன்னும் சொல்ல போனால் தங்கலினுடைய 2000 கோடி கலெக்ஷன்றதையும் உடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறு 2 படத்துக்குமே இருக்குன்றான். இவன் ஒருத்தன் என்ன சொல்கிறான் 2027 வரன்றான், இன்னொருத்தர் 2028 வரன்றான். 2 வருஷமும் இவங்க தான், இந்த 2 படம் தான், இந்த 2 படத்துக்கு கீழே தான் எல்லா படமும் சார். வேறு அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தமிழ் ஃபிலிமில் அதாவது இப்போ கேரளாலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பெரிய படங்கள் வந்து ரொம்ப பெரிய பட்ஜெட்டில் பண்ணினாலுமே ஆனாலும் எல்லாரும் ஒரு பேசப்படுற படமா இப்போ ஹாலிவுட்ல எடுக்கிற மாதிரி ஒரு ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இங்கெல்லாம் வராது சார். நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கு தெரியும். இங்கெல்லாம் தமிழ்நாட்டிலலாம் இதுக்கு உண்டான ஆளுகளும் கிடையாது, வரவே வராது. சிவகார்த்திகேயன் ஏதாவது கொஞ்சம் தெளிவாக வந்தார் அப்படின்னா எங்கேயாவது அவருக்குன்னு ஏதோ ஒரு டேரக்டர் இவரை வச்சு எடுத்தால் நல்லா இருக்குன்னு காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு யோசிச்சாங்க அப்படின்னா, இப்போ சாதாரணமாக இருந்த ஒரு நடிகர் யஷ் ஒரு சாதாரண நடிகர், அவ்வளோதான், ரொம்ப சாதாரண. அவர் ஹொம்பாலே ஃபிலிம்ஸு வந்து அதே நேரத்தில் பிரசாந்த் நீல் வந்து இப்படி ஒரு கான்செப்ட் ஒர்க் அவுட் பண்ணுவோம் கரெக்டாக இருக்குன்னு கேஜிஎஃப் ஒர்க் அவுட் பண்ணாங்க. அன்றைக்கி 600 கோடி போச்சு. ரைட்டா, சாதாரண ஒரு நடிகர் தான், அவருக்கு அது செட் ஆகுது. அந்த மாதிரி இவருக்கு ஏதாவது செட் ஆகிடாதா? நீங்கள் யார் சிவகார்த்திகேயனுக்கு ஏதாவது செட் ஆனால் அது மூலிமா நடந்தால் உண்டே ஒழிய, அதை தவிர எனக்கு பெருசாக தமிழ்நாட்டில் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் அடுத்த 20 வருஷத்துக்கு வாய்ப்பில்லை சார். இங்கே அப்படியான டேரக்டர்ஸும் இல்லை. அப்படியான டேரக்டர்ஸும் தான் நமக்குள்ளேயே அடித்து மாரடிச்சு எந்த வியூஸ்ன்னு யூடியூப்பை கட்டிட்டு கடைசி வரைக்கும் அளப்புறோம். இதுதான் நமக்கான விதி. ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் உச்சத்தில் இருக்கும் பொழுது, அவர் தான் அப்சல்யூட் பிரைமில் இருக்கும் பொழுது, அவர் தான் வந்து சவுத் இந்தியன் சினிமா டைரக்ட் பண்ணி கொண்டு போயிட்டுதார். அவருடைய படங்கள் தான் அதிக கலெக்ஷன். சிரஞ்சீவி, நாகார்ஜுனா, அதே மாதிரி அங்கே மோகன்லால், மம்முட்டி, அதே மாதிரி சிவராஜ்குமார், அப்போ உள்ள விஷ்ணுவர்தன், ராஜ்குமார் எல்லாமே அவர் கீழே தான். அவர் தான் இந்தியாவில் போய் ஹையஸ்ட் கலெக்டட் மூவிஸ்ன்னு வைக்கிற அளவுக்கான ஒரே ஒரு ஸ்ட்ரென்த் வச்சுருந்த சவுத் இந்தியன் நடிகராக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் இருந்தார். சந்திரமுகி 2005 சந்திரமுகியாக இருக்கட்டும், அப்போது இந்தியாவில் ஹையஸ்ட் கலெக்டட் மூவி சந்திரமுகி. லிஸ்ட் இருக்குது இதெல்லாம். அதே மாதிரி 2010 வந்த 2007 வந்த சிவாஜி, 2010 வந்த இந்திரன், 2018 வந்த 2.0, இதெல்லாம் வந்து இந்தியாஸ் ஹையஸ்ட் கலெக்டட் மூவிஸ். அவர் இப்போ அவருடைய அப்சல்யூட் பிரைமில் இல்லை. அவருக்கு இன்னும் மார்க்கெட் இருக்குது. இன்னும் இந்தியாவிலே பெரிய மார்க்கெட் இந்த வயசில் ஒருத்தர் வச்சிருக்காருன்னா அவர் தான் வச்சிருக்காரு. ஆனால் அவர் இப்போ தளர்ந்துட்டார். உண்மை தான், ஏற்றுக்கணும். அப்போ அப்படிங்கும்போது அடுத்து யாரா அந்த லெகசியை வந்து டச் பண்ண வரான்னா எவனுமே தயார் கிடையாது. எவனாலையும் முடியல. பண்ணி அடித்து பார்த்தானுங்க, ஃபெயிலியர் ஆகி உட்காந்துருக்கானுங்க. அது இல்லாமல் இவனுங்க யூடியூப்பில் யார் எவ்வளோ வியூஸ்ன்னு அதில் கிடந்து சண்டை போட்டு கடைசி வரைக்கும் ஒன்றும் இல்லாமல் எப்படி ஒரு காலத்தில் கன்னட படமும் போஜ்பூரி படமும் கேவலமாக பார்க்கப்பட்டதோ, மராத்திய படங்கள் கேவலமாக பார்க்கப்பட்டதோ, அது மாதிரி இன்னும் கொஞ்ச நாளில் தமிழ் சினிமா அந்த அழிவை நோக்கி போயிட்டுருக்கு சார். அவ்வளோதான். ஓகே சார், உங்கள் நேரங்களை ஒதுக்கி நிறைய தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.